ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிச்சனுக்கு லஞ்ச் செய்யலான்னு வரும்போதே கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி லஞ்ச் செய்யறதுக்கு எனர்ஜி அதிகமாகவே தேவைப்படும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பப்பாயா ஜூஸ் தான் போட்டு குடித்தேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பப்பாயா ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு எல்லாருமே குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் வந்து லஞ்ச் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி இந்த மெனு நான் செய்யறதுக்கு ஒரு மெயினான ரீசன் பசங்களோ இல்லை அம்மா அப்பாவோ இல்லை தங்கச்சியோ கிடையாது. தங்கச்சி வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களுக்காக தான். ஒரு நாள் வந்து நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற அவசரத்தில் வந்து இந்த மெனு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவளுக்கும் சாப்பாடை பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் போயிட்டு வந்தாச்சு. அந்த டைம் நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல. அப்போ அவங்க கூட வேலை செய்கிறவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக கடையில் தானே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இல்லை அக்கா இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தாங்க, அது கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவாக போடுவாங்க பாருங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் நான் அன்றைய நாள் வீடியோவே எடுக்கல, வெளியில் கிளம்பணும் அப்படின்ற அவசரத்தினால கடகடன்னு நம்ம சமைச்சு முடிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணி முடிச்சிட்டேன். என் தங்கச்சி இதை கேட்டுக்கிட்டே இருந்தா, கண்டிப்பாக இதை நீ வந்து வீடியோ எடுத்து போடு, அப்போ தான் அவங்களாம் நம்புவாங்க அப்படின்ட்டு. சின்ன வயசில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அதுக்கான ப்ரூஃப் கேட்போம் இல்லையா, இது நீ பண்ணாதான் அதை நான் நம்புவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி, அவளுக்காகவே இன்றைக்கி இந்த மெனு நான் ரெடி பண்ணேன். இந்த வீடியோ எடுத்து 2-3 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் அது எனக்கு போடவே டைம் கிடச்சிச்சு. இதுக்கு வேறு அவகிட்ட என்ன திட்டு வாங்க போகிறேன்னு தெரியல. இன்றைக்கான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சிக்கன் கிரேவிக்கான ரெசிபி போட்டது கிடையாது. இன்றைக்கி வந்து நான் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். ஆனால் அன்றைக்கி என் தங்கச்சிக்கு கொடுத்து அனுப்பும் போது வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். அது அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம், நான்வெஜ் செய்யக்கூடாது அப்படின்றதுனால அந்த காம்பினேஷன். இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கணுன்றதுக்காக சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதனால் சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். இந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி ரெடி பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. கறியை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு அரிசி அளந்து அதையுமே ஊற வச்சுட்டேன். ஏன்னா கண்டிப்பாக அரிசி 1/2 hour அது ஊறி இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். இதன் மட்டும் கிடையாது, பிரியாணி ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரி, அரிசி எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் தான். அதனால நல்லா தேங்காவை எடுத்து அதில் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து நெய் ரொம்ப ஜாஸ்தி ஊற்றி ஒரு சில மெத்தட் மாற்றணும்னா இது நெய் சாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கு வந்து நெய் பர்சனலாக பிடிக்காது. எனக்கு நெய் பிடிக்கும், ஸ்வீட்லலாம் சாப்பிட பிடிக்கும், மற்றபடி வேறு எந்த சாப்பாட்லேயும் எனக்கு நெய் சாப்பிட பிடிக்காது. சாம்பார் சாதம், இந்த பிரியாணி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எனக்கு நெய் சேர்க்கறது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அதனாலே வந்து நான் இதில் நெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன். தேங்காய் பால் தான் ரொம்ப ஜாஸ்தி சேர்ப்பேன். நெய்யை விட இது ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நம்ம எந்தளவுக்கு தேங்காயில் பால் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ தேங்காய் பால் எடுக்கிறதுல மட்டும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ இதை தாளித்து விட்டுட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் ரெண்டுமே விட்டுட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும். இது ரொம்பவே நம்ம நார்மலாக பிரியாணிக்கு செய்கிற அளவுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்லா வதங்கி அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் வெங்காயம் நம்ம வந்து ஒரு எடுக்கிற அளவை விட தக்காளி வந்து கம்மியாகவே எடுக்கணும். 3 வெங்காயம் எடுக்கிறோம் அப்படின்னா 1 தக்காளி போதும், அந்த மாதிரியான அளவில் தான் எடுக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். எப்போதுமே தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கணும்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணின்னு சேர்ப்போம்ல, அதே மாதிரி நான் 3 கப்புக்கு வந்து 1.5 கப் தேங்காய் பால் மட்டுமே எடுத்திருக்கேன். அது ரொம்ப திக்கான தேங்காய் பால். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, அதில் வந்து 1.5 கப் வந்து தேங்காய் பாலாகவே போட்டு நல்லா அது கொதி வந்துட்டதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, தண்ணியை வடித்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொதுவாக இந்த பிரியாணிலாம் வந்து இது வரைக்கும் குக்கரில் ட்ரை பண்ணதே கிடையாது. எப்போ எந்த பிரியாணி செஞ்சாலுமே இந்த மாதிரி வட்டால தான் செய்வேன். அது ஏன்னு தெரியல, குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி தம் போட்டு செய்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அரிசி போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா அப்பப்போ லைட்டாக அப்படியே கலரை விட்டுக்கணும், ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக பிரியாணி செய்கிறவங்களுக்கு இந்த தம் போடுற மெத்தட் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்துட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி மேலே தூவி நம்ம எப்போவுமே தம் போடுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். உண்மையிலே ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் எந்த விதமான மசாலாவும் சேர்க்காமல் ரொம்ப லைட்டான மசாலா ஃப்ளேவர்ஸோடு ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கல் வந்து ரொம்ப சூப்பரான தோசைக்கல். ஆனால் இதை நான் வந்து பிரியாணிக்கு தம் போடுறதுக்காக யூஸ் பண்ணியே இப்போ இது இந்த நிலமையில இருக்குது. மற்ற கல்லெல்லாம் கூட என்னை தூக்கி போடு அப்படின்னு சொன்னாலும் நான் தூக்கி போட்டுருவேன். ஆனால் இந்த ஒரு கல்லை மட்டும் நான் தூக்கி போடவே மாட்டேன். ஏன்னா இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? ஸோ அந்த பக்கம் நம்ம வந்து தம்க்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்காக எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்க நம்ம சிக்கன் கிரேவிக்கு நம்ம தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு எப்பவும் போல் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நார்மலாக சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கும் நம்ம இந்த பிரியாணிக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதோடைய மெத்தட் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோடைய ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னதான் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு பிரியாணியாக இருந்தாலுமே இந்த கத்திரிக்காய் தொக்கு இல்லாட்டினா இந்த சிக்கன் கிரேவி அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது அது இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், காரத்தூள், லைட்டாக குழம்பு மிளகாய் தூள் நான் எப்போதுமே சேர்த்துப்பேன். இல்லாட்டினா அதை சேர்க்கலன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த எந்த விதமான அந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாத மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். என்ன சமைச்சாலுமே சரி, ஒரு ஸ்பூனாவது கண்டிப்பாக குழம்பு மிளகாய் தூள் போட்டே ஆகணும். அது வீட்டிலே அரைக்கிறது. அதுவும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா கறி, அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா அதுலேயே நல்லா தண்ணி வந்து அதுவே நல்லா வெந்துடும். தம்மில் சாப்பாடு வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தம்மை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் வந்து இப்படி மேலே குச்சி குச்சியாக நிற்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக அது வந்து தம்மில் வந்து வெந்திருக்கு அப்படின்றது கரெக்டான ஒரு பதம். இப்போ லைட்டாக 4 சைடும் அப்படியே கிளறி விட்டுட்டோன்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும் போதும் வேகமாக கிண்டணுன்னா சாப்பாடு அப்படியே ஃபுல்லாக உடஞ்சிரும். அந்த அரிசி முழுசாக இருந்தால் தான் அது பாஸ்மதி ரைஸில் பிரியாணி அப்படின்றதுக்கே ஒரு அர்த்தம். இது அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம். ஃபைனலாக இது மேலே நெய் ஊற்றணுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் ஊற்ற மாட்டேன். சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு அதுவே நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு 1/4 பாகம் நல்லா வெந்துட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா இதில் வந்து தேங்காய், அப்புறம் பெருஞ்சீரகம், கசகசா இது 3மே அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்ம வந்து கறி குழம்பாக இருக்கட்டும் இல்லை சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எது பண்ணாலுமே கசகசா, சோம்பு, அப்புறம் முந்திரி பயிர் இது 3த்தையுமே லைட்டாக தண்ணியில் ஊற வச்சு, அதுலேயும் சுட தண்ணியில் ஊற வச்சா இன்னுமே நல்லது. தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சோன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட வந்து வெங்காய பச்சடி தான் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் குக்கும்பர் ஃபுல்லாலாம் கட் பண்ண வேணாம், பாதி கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு மீதிக்கு வந்து ஆனியன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மனசு வரல. இதுக்கு வந்து வெறுமுனே இந்த மாதிரி குக்கும்பர்லேயே வந்து பச்சடி பண்ணாலே சூப்பராக இருக்கும். அதனால் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வெங்காயம் சேர்க்க வேணாம். இருந்தாலும் ஆசைக்கு ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக என் தங்கச்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஏன்னா முக்கால்வாசி நேரம் இந்த முதல்ல நான் செய்யும் போது நான் ஃபுல்லாக எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பக்கத்தில் நின்று பார்க்க மாட்டேன். என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாள், இதில் தேங்காய் பால் மட்டும் தானே போட்டேன், இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல அப்படின்ட்டு. எனக்கு எல்லாத்தையும் அவள் பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷமாயிடுவாள். இதை ரெடி பண்ணி வச்ச உடனே தம்பி வந்து அவர் பங்குக்கு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே இது அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கான மெனு வந்து நான் இதை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு மெயினான ரீசன் என் தங்கச்சி கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை நான் தான் சமைச்சேன். இதோடைய ஃபுல் கிரெடிட்ஸும் எனக்கு மட்டும்தான். இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து சேர்ந்து சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுலாம் ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும்.
நான் கண்டிப்பாக இதுக்கு நான் அன்றைக்கி செஞ்ச அதே அந்த கத்திரிக்காய் தொக்கோடைய ரெசிபி நான் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. செஞ்சு வச்ச தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி, இந்த வெள்ளரிக்காய் பச்சடி, இது மூணுத்தையும் வச்சு ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கள் எல்லாராலையும் ஆர்வம் தாங்க முடியல. சூடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பசங்க கடகடன்னு எடுத்து ஒரு 2 வாய் வச்சுக்கிட்டாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லே நம்மளை ரொம்பவே டெம்ட் ஆகும். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.